அவன் பேரு டில்லி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான விட நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துட்டு மாதிரி ஒரு மாசான டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணுறாங்க எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க இந்த அலெக் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சீக்ரெட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 லிங்க்குமே உங்களோட அலெக் மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்குது, அதை வந்து டச் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் டச் பண்ணால் போதுமே, நீங்கள் இம்போர்ட் பண்ண இந்த 2 ப்ரீசெட் நமக்கு இந்த இடத்துல இருக்குமே. இல்லை ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லிரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோடய இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களோட புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண தெரியல, நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட சீக்ரெட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்லேயே நமக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இமேஜுக்கான எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ், இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம 2 புக் பாருங்க. ஸோ அந்த இமேஜ், அந்த 2 இமேஜ் குட்டி இமேஜ் மட்டும் விட்டுட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா 2 குட்டி இமேஜ் விட்டுட்டு ஸோ லாஸ்ட்டில் இருக்க அந்த லென்த்தான இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சீக்ரெட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மீதி பேர் நமக்கு வந்து ஒரே ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட செகண்டாக பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டுருந்த மாதிரி தான். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் அதே போல் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. ஆட் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 புக் மார்க் வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் அந்த குட்டி இமேஜ் இருக்குதுங்களா, அதிலே வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 2 குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 குட்டி இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரினா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் டச் பண்ணால் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.